கார்கோ நட்டு 12, கார்கோ ரோப்பு 20 kg, 16 mm ஸ்டீல் ஒயர் ரோப்பு 10 மீட்டரு, 12 மீட்டர் ஸ்டீல் ஒயர் ரோப்பு 10 மீட்டரு. அவ்வளோதான் ஆச்சு. 85,000 ரூபா ஆச்சு. அண்ணா இந்த சரக்கில் அல்பர்டன் கோக் அனுப்பிடுங்க. சரி தம்பி. கயிறு திரிக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வா. என்னாச்சு? அவன் அங்கே போல தெரியும்ல? தெரியுமில்ல, அவன் நம்மகிட்டே கயிறு திட்டிட்டு போகிறான். ஐயா இன்னும் வரல, வந்ததும் பேச சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ டியூட்டியில் தான் இருக்கேன். ஆமாம் ஓகேண்ணா, நான் அனுப்பிடுறேன். ரிசல்ட் தெரியல, எல்லாம் சரியாயிரும். இதுக்கு நீ என் இடத்துக்கு வந்திருந்தா எனக்கும் பழப்பு நடந்திருக்கும், உனக்கும் வேலை நடந்திருக்கும். அப்புறம் கூடுறியா? என்ன சிரிப்பு? பேண்ட கட்டல சட்டி போடல சார். நீ போட்டா என்ன போடல என்ன அடியாதீங்க சார். பார்வை என்னல பார்வை வயசுக்கு என்ன சார்? சார் வணக்கம் சார். உட்காரு உட்காரு. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஐயா வந்தாச்சா? வரலைங்கய்யா. யார் அந்த பையலோ? என்ன பிரச்சனை? நியூசன்ஸ் கேஸியா, பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போட்டு ஒட்டுமொத்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கய்யா. இவளுக்காண்டி யாரையா வந்திருக்கா? அவங்க அப்பா வந்திருக்காங்கய்யா. கவலைப்படாத, உங்களை ஐயா கூப்பிடுறாங்க. வா. ஏல இங்க என்னல பண்றீங்க? உள்ள உன் கூட்டாளி இருக்காங்களா? ஆமா ஆமா. என்ன அவன் ஆமாங்கறான், நீ இல்லங்கற? இல்ல சார், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். அப்ப எதுக்குல இங்க வந்தீங்க? வண்டி மக்கர் பண்ணி சார், அதான் உள்ள விட்டு போலான்னு வந்தோம். இது என்னல பைக் ஸ்டாண்டால? இல்ல சார், ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு தான். ஏல வெளிய போறீங்களா இல்ல உள்ள தூக்கி வைக்கவா? சரி மாப்ள, வரேன் சார். ஆமா, இல்லைனா மட்டும் பாதுகாப்பா இருந்துரும். என்ன மாப்ள, போலீஸை பார்த்தோன்னே பானை யாருன்னு தெரியன்ட்ட? அதான் அவங்க அப்பா வந்துட்டார்ல, சரியான கஞ்சல் இருந்தாலு இப்படியாச்சும் செலவழிக்கிட்டோம். ஒழுக்கமான குடும்பத்து பையன் சார், தப்பு எதுவும் பண்ணிருக்க மாட்டார் சார். ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். இல்ல என்ன நடந்துச்சுல? இல்ல கேக்குறல சொல்லல. அவன் தான் சார் முதல்ல அடிச்சான். எதுக்குல அடிச்சான்? சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். அதுக்கு ஏல இவனை அடிச்ச? இல்ல சார், அந்த பொண்ணை நான் தான் லவ் பண்றேன். பாத்தீங்களா ஐயா, இவன் லவ் பண்ற பொண்ண அவன் லவ் பண்றான், அவன் லவ் பண்ற பொண்ண இவன் லவ் பண்றான். ஒரே பொட்ட பிள்ளைக்காண்டி 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இதான் நல்ல குடும்பத்து பையன் பண்ணக்கூடிய காரியமாயா? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். வர்றேன் சார். பாத்துக்க. சரிப்பா. தருதல எனக்குன்னு பார்த்து பிறந்திருக்கு பாரு, என் மானத்தை வாங்குது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். சரி சரி, ஏட்டையா பார்த்து கூட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். இல்ல நீங்க உட்காருங்களேன். சரிங்க சார். தொட்டு கொடுக்க மட்டும் விட்டுருங்க, எங்களை உட்கார வச்சிருங்க. இனிமேலாவது ஒழுங்காயிரு போ. ஒழுக்கத்தை பத்தி இதெல்லாம் பேசுது. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மாப்ள. பார்த்து கூட்டு போங்கப்பா. சரி என்னாச்சு? என்னடா இது? மாப்பிள்ள வண்டி எடு. மாப்பிள்ள யாரில் அவனுங்க? எந்த ஏரியால? மாப்ள ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்கால? அடிச்சது கூட வலிக்கல. ஆனா எங்க அப்பா உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே. விடு மாப்பிள்ள, வெளியே வரட்டும். பிரித்துருவோம்ல. ஏன் திரும்பி உள்ள போறதுக்கா? சும்மா இருங்களே. அப்படி என்னல பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்ள. ஒன்றும் இல்லாததுக்கு அடிப்பானுங்க. உண்மை சொல்லல. அது ஒரு புள்ளைய லவ் பண்றல. என்னதே லவ் பண்றியா? ஆமால, 2 வருஷமா லவ் பண்றல. 2 வருஷமாவா? சரியான பண்ணல. சரி, அதுக்கே அவனை அடிச்சாங்க? காலையில பஸ் ஸ்டாண்ட்ல ஹலோ பாசு, என்ன அந்த பிள்ளைய பாக்குறீங்களா? கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஏன்ட்ட எதுக்கு பேசணும்? சொல்றேன் வாழ. கையில இல்ல, நானே தினமும் காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, முதல்ல எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. லவ்ல எல்லாம் கூட்டு செய்ய கூடாதுல்ல. இப்போ நான் வீட்டுக்கு போறதா அப்பல பெரிய பிரச்சனை. இப்போ பிரச்சனை மட்டும் நாங்கள் தேவைப்படுறோம் இல்லை? அவள் ஓ சைடு தான்ல? அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாப்ள. இப்போ நான் எப்படியாவது வீட்டுக்கு போகணும்ல.
பிரச்சனை எல்லாம் மறக்கும்ல. காலை எல்லாம் சரியாயிடும். மாப்பிள சுக்கா ஆம்லெட் சொல்லவா? எதையா சொல்லு. மனசாமி இங்க வா. எங்க போனாலும் உங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சொல்ல தாங்க முடியல. இதுக்கு வேற இடம் பார்க்கணும். சியர்ஸ். ஏத்து ஏத்து இது ஏத்து மதி ஊரு இறக்கு இறக்கு இங்கு இறக்கு மதியும் ஜோறு. ஏய் வாடா. மாப்பிள போட் கண்டெய்னர் யார்டு குழாய் கிட்ட இருக்கோம். வணக்கம் சிஎம். என்னது சிஎம்மா? ஆமா, இப்ப கவுன்சிலர் ஆயிட்டீங்க, அப்புறம் எம்எல்ஏ, மினிஸ்டர், அடுத்து சிஎம் தானே? அட போல, இதெல்லாம் ஒரு பொழப்பா? கண்டவனுக்கெல்லாம் சால்வையை போட வேண்டியிருக்கு. எவனை பார்த்தாலும் கும்பிடு போட வேண்டியதா இருக்கு. அடுத்த தடவை எலெக்ஷன்ல நிக்கணும்னா ஒன்னும் அண்ணனை நிக்க சொல்லு, இல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டும் பொண்டாட்டியை நிக்க வை. என்னடி சின்ன பையன் தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க. அவ சொல்றதுல என்னல தப்பு இருக்கு? எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லித்தான் நானே ஒதுங்கி இருக்கேன். இதுல தேவையில்லாம அவ்வளவு வரை இழுத்து விட்டுருக்கேன். ஒழுங்கா தொழில பாக்கிறத விட்டுட்டு கடை விடறோம். என்னல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? எனக்கு இல்ல, நீ வெளியில பானை உட்காந்துருக்கான், அவனுக்கு தான். பானைக்கா? இல்ல பானை அண்ணி வால. என்னல புதுசா வீட்டுக்கு வர மாதிரி வெக்கப்படுறா? குடிமா. அது இல்ல, நீ பையன் லவ் பண்றானா? சும்மா அதான் வெக்கப்படுறான். என்னது லவ் பண்றானா? எங்க அந்த முகரைய காட்டு. அது சரி, யார்ல அந்த சட்டி? சும்மா இருங்க நீ. நானே இப்பதான். ஐயா வெக்கத்தை பாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் யாருக்குல? அது வந்து நீ அவன் ஆளை பார்க்க போறானா? அது சரிதான், ஆளை பார்க்க போற லட்சணத்தை பாரு. ஏல உன் சட்டையை கட்டி அவன்கிட்ட குடு. குடுல குடு. என்னல பாக்குற? இப்பெல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. சட்டை நிறைய பாக்கெட்டும் பேண்ட் அங்கங்க கிழிச்சு விட்டுட்டு கசமுசான இருந்தாதான் பிடிக்கும். சிஎம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். போட்டேனா? அது சரி, இதையே மனசுல வச்சுக்கிட்டு காதல்கள்னு சொல்லிட்டு விஷமத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடாதீங்களே. ரிஷி குட்டி, அதுக்கு மேட்ச் அந்த பேண்ட் போடு. சரில வா போலாம். ரொம்ப கெட்ட பசங்களா இருக்காங்க. இல்ல வண்டி எப்பல ரெடி ஆகும்? எப்படியும் 20 நிமிஷம் ஆகணும். எங்க வண்டிட்டு போனேன்? ஆமா, இது பெரிய வண்டி. என்னல ஷோகேஸ் பொம்மை ட்ரெஸ் பண்ணிருக்க? நக்கல் பண்ணதுல மீன் மீன் மீனே. இல்ல மாப்ள வாழ வரல. மீன் மீன் மீனே. ஏல இதையால 2 வருஷமா லவ் பண்ண? விளையாடல நீ. இல்ல மாப்ள வாழ வாழ மீன் மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியுமால. சைக்கிள்ல போய் மீன் பிடிச்ச ஒரே ஆள் நீதால. மீன் இல்ல மாப்ள, வாழ மீன். ஆமா மாப்ள, ஆள் பஸ்ல போறல. ஏ வாழ. நீயும் பார்க்க சொன்னேல்ல, வாழ வண்டி இல்ல. அழுதுற போறான். பானை வளைய போது போல. ஏ ஆள் அந்த பக்கம் இருக்கல, அங்கிட்டு போல. மாப்ள இந்த ஆன்ட்டி என்ன பார்த்து சிரிக்கல. ஐயோ அது ஆன்டி இல்ல, அது வேற. நீ அந்த பக்கம் போல. அவ உன்னை பார்த்த மட்டும் இல்ல, ஊர்ல யாரை பார்த்தாலும் சிரிப்பா. அவளை முதல்ல ஸ்டேஷன்ல வச்சு எனக்கு தெரியும். நீ போல. இருல போயிட்டு தானே இருக்கேன். பார்த்த பழம் இறங்கு. மாப்ள நல்லா பார்த்து சொல்லு. வாழு முன்னாடி இருக்கவளா பின்னாடி இருக்கவளா? முன்னாடி இருக்கிறவள. மாப்ள ஒன்னு சொன்னா கோவப்பட மாட்டியே? சொல்லல. முன்னாடி இருக்கிறவளோட பின்னாடி இருக்கிறவ கும்முன்னு இருக்காள. இதுக்கு தான்ல லவ்ல எல்லாம் கூட்டு சிக்க கூடாதுங்கிறது. என்ன அவளை திரும்பியே பார்க்க மாட்டேக்கா? ஏய் அவ படிச்சிட்டு இருக்கல, அவ நல்லா படிப்பா மாப்ள. அவ சொல்ற. பைப்பா சரக்கு. சிரிக்குது மாப்ள. இந்த அப்பவே சொன்னல. ஏல பஸ் போதுல, சீக்கிரம் போல. எதுக்கு மாப்ள இந்த ஆன்ட்டி இறங்கி இருக்கு? எல்லா வேலை விஷயமா தான் இறங்கி இருக்கோம். நீ போல. கூப்பிடல. படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாப்ள. அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? ஏதாவது சிக்னலாவது கொடுல. இல்ல பேசாம போல. பேசாம இருக்கிறதுக்கா வந்தோம். இப்ப பாரு. ஹலோ பாக்குறா மாப்ள, பாருல அவளை. இல்ல சும்மா இருக்க மாட்டியா? நான் பாத்துக்கல. மாப்ள பார்த்தான் இருக்கேன். போ மாப்ள, வாழ இறங்கிட்டால. இல்ல போயிட்டே இருக்கா, போய் பேசல.
இல்ல வந்துட்ட. இல்லை மாப்பிள்ள, நான் அவகிட்ட பேசி தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிட்டுனா. பிரச்சனையா? இல்லை மாப்பிள்ள, அவசரப்பட்டு பேசி அவன் என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான்னா அப்புறம் அது என்னால் தாங்கிக்க முடியாதுல்ல. அப்ப நீ இது வரைக்கும் பேசினதே இல்லையா? இல்லை. போட்டா அவனை நம்பி சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன் பாரு. மாப்பிள்ள பேசாதல. எங்கே போகிற? ஹலோ, யாருங்க? என்ன வேணும்? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது? ஐ லவ் யூ. என்ன? நான் உன்னை லவ் பண்றேன். என்னது? லவ் பண்றியா? போடா பொறுக்கி நாயே. யாரா நீ? கையறா. எட்றா கைய. என்னன்னு சொல்றல? ஆளு மூஞ்சியும் பாரு. டூ. தேங்க்ஸ். பொண்ணை பார்த்தமா, பிடிச்சதா, லவ்வ சொன்னமா, 2 நிமிஷத்துல ரிசல்ட் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு 2 வருஷமா நாக்கத்தால சைக்கிள் மிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. இதுல பில்டப் வேற. நல்லா படிப்பாளாம். கூட உட்காந்து படிச்சாருல. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, போய் வண்டி எடுல. என்ன? சரில நான் எடுக்கிறேன். ஓரமான இல்லை காலங்காத்தால ஸ்கூல் வாசல் சொல்லுது. இல்ல ஸ்கூல் நினைக்கிறதுக்கே கேவலமா இருக்குல்ல. ப்ளீஸ்ல. யார்ல அவன்? ரொம்ப நேரமா நம்மளையே பார்த்துருக்கான். எவனை பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குமாப்ல. கண்டுக்காதுல. இவளுக்கு தான் இவ்வளோ நேரம் படம் போட்டானா? 2 ரூபா குச்சி ஐஸ் கொடுத்தாலே பின்னாடி வந்துடும். 5 ரூபா சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டானே. உன் கூட சேர்ந்தவன்ல லவ்வ சொல்லியிருப்பாங்கிற. மாப்பிள்ள, இதை பிரச்சனை ஆயிட்டு என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாத மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். வா. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்றேன். அண்ணன் பக்கம் போயிட்டு இருக்கேன். நான் தான் போகிறேன் வண்டியில். இல்ல நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இல்லை ஏறுங்கள்ல. என்ன உயிரை கொடுப்பேங்கிறானுங்க, ஆனா நடு தெருவில் விட்டு போயிடறானுங்க. கவி, ஏ கவி, நேத்து ஒரு பையன் வந்து என்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னான்டி. நினைச்சேன்டி உன் கணத்துல இவ்வளவு பரு இருக்கும் போதே. அது சரி, பையன் எப்படி இருந்தான்? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் சுமாரா இருக்க என் பின்னாடியே வரப்ப அழகா இருக்க உன் பின்னாடி வர மாட்டாங்களா? பசங்கன்னா அப்படிதான்டி. கையில லெட்டரோட ஸ்கூல் வாசல்ல நிக்கிறான்டி. எனக்கு ஒரே பயமா இருக்கு. இப்ப என்னடி பண்ணலாம்? மிஸ் கிட்ட சொல்லிடலாமா? மிஸ் கிட்ட சொன்னா ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற ஏதாவது பண்ணலாம்டி. இன்னொரு தடவை அவன் பின்னாடி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். பச்சை பதையில இருக்குதுல பேசி முடிச்ச, கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. அந்த இடத்த தான் பூங்காக்குன்னு ஒதுக்கிட்டாங்களாண்ணா. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச என்கிட்ட வராங்க. அப்படின்னா என் பணத்துக்கு என்ன வழி? அதை பணத்தை கொடுத்து போய் கேளுங்க. அது உங்கள் பிரச்சனை சார், என்கிட்ட பேசி ஒன்றாகாது. ஏன் சார், இதை ஒன்றை மட்டும் முடிச்சு விடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதானே. கிளம்புங்க நீங்கள். எனக்காக சார் சாரி சார், இதெல்லாம் தீர்ற பிரச்சனை கிடையாது. இதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. கிளம்புங்க. வரேன். வாங்கண்ணா. பரவாயில்ல பார்த்துல வாமா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இன்னும் கண்டு போறானே? ஒரு பிரச்சனையாண்டி வந்து போறாங்க மாப்பிள்ள. அப்படியா? ஆமா, இவன் எங்க இருந்து கூட்டு வர? அண்ணா கடைக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அண்ணன் வந்தாரு, அப்படியே அவர் கூட வந்துட்டேன். சாப்பிட்டியால? சாப்பிட்டேன். நேரா வீட்டுக்கு போய் அண்ணிட்ட ஒரு கையில் வாங்கிட்டு முனிசிபாலில் செல்வம் இருப்பான், அவன்கிட்ட இதை கொடுத்துரு. விஷயத்தை அவன்கிட்ட நான் பேசிட்டேன். சரிண்ணா.
அப்புறம் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் கான்ட்ராக்டர் ரெனியூல் பண்ணோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்து. சரி மாப்பிள்ள. டியூட்டியில் எவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருக்கான் பாரு. அண்ணா 2 டீண்ணே வாங்க தம்பி. கண்ணாடி ஆளையும் பாரு, பெரிய அமீர் கான். திட்டாத மாப்பிள்ள, அவன் ஆள் சைகை காட்டுச்சுன்னா எல்லாரும் அமீர் கான் தான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ள ஆள் வரா. டேய் நான் நிப்பாட்டுறேன், நீ பின்னாடி வா. இருடா. வாழ மாப்பிள்ள பிரச்சனை இருப்பதுல நான் பாத்துறேன். வாழ எங்கட போன வாழ வாங்குறேன்ல. டேய் வாழ. ஏய் மாப்பிள்ள பயந்தான் குடி பைய. தைரியம் இல்லாத உனக்குலாம் எதுக்குல லவ்? முதல்ல அங்க பாருல யார் போறான்னு. ஜஸ்ட் மிஸ். எஸ்ஐ பார்த்துருந்தானா அவ்வளவுதான், இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். நீ வேலைக்காக மாட்ட, இங்க யாராச்சும் வந்துட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு பஸ் இறங்க இடத்துல கொடுக்குறோம். என்ன மாப்பிள இன்னும் அவ்வளோ காணும்? இதுக்கு தான் டீ கட்டிட்டே இருக்கலாம்னு சொன்னேன். சரி வாழ டீ கடைக்கு போவோம். பார்த்தனே ஸ்கூல் பிள்ளைங்களா போகுது. என்ன மாப்பிள்ள, நாம ரூட்ல போனா அது ரூட்ல போகுது, ஒன்றும் சரியில்லையே. இப்போதான ரூட்டே கிளியரா இருக்கு. என்னடா சொல்ற? சும்மா தான் சொன்னேன், ஆனா கரெக்டான பொண்ணு தானே சொல்லியிருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. பொம்பளை பிள்ளைகள அவளுக மானம் கட்டி கிளிக்கிறாளுக, உனக்கு மனசு சந்தோஷமா இருக்கா? ஆனதாகி போச்சு, இதெல்லாம் சகஜம்ல. வாழ் வரா மாப்பிள. மாப்பிள தனியா வேற வரா, போய் கொடுத்துடல, இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது. போய் குள்ள. தந்தன்னா தான தன்னா நானே நானா தான தந்தான தந்தனா தான தந்தான தந்தனா தான தானா தானா தானா. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, சாக்லேட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இந்த கார்டை உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறீங்களா? சூப்பர் மாப்பிள. எவ்வளவு தூரம் சைக்கிள்ல உங்களை வேற பின்னாடி வச்சுக்கிட்டு பஸ் ஸ்பீடுக்கு ஃபாலோ பண்ணி வந்தாரு. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கே சொல்லலான்னு தான் இருந்தேன், என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலான்னு தான் இப்போ சொல்றேன். இந்த கார்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு என் லவ் சொல்லிடுங்க. ஒரு நாள் தானே வந்தான், நான் 2 வருஷமா அலைஞ்சனே. அவரை நேரில் பார்த்து பேச தயக்கமா இருக்கு, அதான் உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். ஹலோ, அவரோட நம்பர் கிடைக்குமா? 96774066. தேங்க்ஸ், பாய். மாப்பிள்ளை என்னமோ நினைச்சேன், அசத்திட்டான். என்ன மரியாதையான பொண்ணுல. லவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு சாக்லேட்டும் கொடுத்து பை சொல்லிட்டு போற பாத்தியா? உன் லவ் சக்சஸ் ஆனதுக்கு நான் பாட்டி வைக்கல, கலக்க மாப்பிள்ள. கலங்க வச்சுட்டு கலக்கு நான் சொல்றேன். ஆன லவ் சக்சஸ் ஆனதுக்கு நீ பாட்டி கொடுக்குற மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. பேசுறதான் தாயினால, ஆனா லவ் ஒரே நாள்ல முடிச்சோம் மாப்பிள்ள. சூப்பர்ல. முடிஞ்சதுடா, முடிஞ்சது.
ஒரே நாள்ல முடிஞ்சது. கரெக்டா மாப்ள. மாப்பிள மாலை எப்படி மாப்பிள? ஃப்ரெண்டோட லவர் பத்தி பேசக்கூடாது, ஆனால் நீ கேட்ட. சொல்லு மாப்பிள. மாப்ள உண்மையிலேயே மாப்பிள? ஆமா மாப்ள. நம்ம கோடு சிக்க மாட்டேங்குது. டேய் அவன் அழிஞ்சது எனக்கு தானே தெரியும். நான் கொடுத்து அனுப்பிச்ச கிரீட்டிங் கார்டு பிடிச்சிருக்கா? மாப்பிள இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃபோனில் பேசிட்டு தரல. போ. ஹலோ, நான் உங்களை லவ் பண்றேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? நேற்று என் பர்த்டே. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லலையா? நீ பிறந்தா என்ன, பிறக்காட்டி எனக்கு என்ன அடி? என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படிதாண்டி பேசுவேன். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? நான் தண்ணியில இருக்கேன். என்ன தண்ணி அடிப்பீங்களா? ஆமாண்டி, ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிப்பேன், அப்படியே லாட்ஜுக்கும் போவேன். உனக்கு என்ன அடி? என்ன சர்வீஸ் கால் இவ்வளோ நேரம் கல்ல போற போனக்குள்ள? ஹலோ என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி தப்பா பேசுறாங்க? தப்பா பேசாம 1000 ரூபா செலவு பண்ணி மாப்பிளோட ஃபிகரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் செம்ம ஃபிகரை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். நடுவில் போனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கொஞ்சம் திட்டு மாப்பிள. ஹலோ என்ன சொல்றா? கட்டாயிருச்சுல மாப்பிள போதை இறங்கிட்டுல சரக்கு வாங்க சொல்லல வாங்கிடுவோம். நீ உழவையில இனி ட்ரீட் எழுதுல